ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் நார்மலாக கீபோர்டில் இருக்கிற ஆரோ கீஸில் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், ரைட் சைடு மூவ் ஆகும், அப் ஆரோ, டவுன் ஆரோ, இது போல் நார்மலாக 4 சைட்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு அந்த ஆரோ கீஸ் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த ஆரோ கீஸை வச்சு 4 சைட்ஸ் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களை அந்த ஆரோ கீஸை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்லேயே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு பெரிய மார்க் ஷீட் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த செல்லை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நேம்ஸுன்ற செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இங்கே இதே ரோல லாஸ்ட் காலம்ல இருக்க செல்லை கிளிக் பண்ணணும். அது எப்படி மூவ் பண்ணலாம்? நார்மலா என்ன பண்ணுவோம், ஆரோ கேஸ்ல ரைட் ஆரோ கிளிக் பண்ணிட்டே போனா என்ன ஆயிடும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த லாஸ்ட் காலம்ல இருக்க செல்லை கிளிக் பண்ண முடியும். இதே ஒரே கிளிக்ல எப்படி மூவ் பண்ணலாம், அது ஒரே கிளிக்ல எப்படி ரைட் சைட்ல இருக்கிற லாஸ்ட் ஆரோக்கு லாஸ்ட் ரோக்கு நம்ம போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ல கண்ட்ரோல் ரைட் ஆரோ இந்த 2 பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் செல்லேருந்து லாஸ்ட் காலம்ல இருக்கிற அந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். அந்த கசர் மூவ் ஆகிடும். இப்போ லாஸ்ட் செல்லில் கீழே ஒரு 98 நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை இங்கே நான் செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க் எடுத்தவங்க எந்த ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நேம்ஸில் இருக்கிற காலம்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோலையும் லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம்க்கு மூவ் ஆகிடும், கசர் மூவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இது போல் மார்க் ஷீட் டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதில் டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் மார்க் ஷீட் இருக்குது அப்படின்றது தெரியாது. அது எப்படி நம்ம பார்க்கலாம்? இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் செல்லோ இல்லை மிடில் ஆகிற செல்லோ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, கீழே போகிறதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணனா, கீபோர்டில் கண்ட்ரோல் டவுன் ஆரோ இந்த 2 பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன நேம்ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்க. டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மார்க் ஷீட் 20 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் ஷீட் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் கண்ட்ரோல் அப் ஆரோ இந்த 2 பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மிடில் இருந்தாலும் சரி, இல்லை லாஸ்ட் செல்லை கிளிக் பண்ணியிருந்தாலும் சரி, கசர் டைரெக்டாக அதே காலம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் செல்லுக்கு மூவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.